அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தினமும் 50 கேள்விகளாக பாட்டு வரும். இன்று ஒரு 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல் என்ன, வாழ்ங்கிறத பார்த்தோம். தந்தான் இதனுடைய வேர்ச்சொல் தா என்கிறத பார்த்தோம். ரிமைனிங் 50 கேள்விகள் என்னங்கிறதை பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டனன், இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதில் சொல்லின் அடிப்பகுதியாக கட்டளையாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதில் கேள் என்பது சரியான வேர்ச்சொல். இதில் கேட் என்பதெல்லாம் தவறான ஒன்று. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பார்த்தான், இதில் சொல்லின் அடிப்பகுதி கட்டளை. பார் என்பது சரியான வேர்ச்சொல். பார்த்த என்ன வரும்? உங்களுக்கு பெயரெச்சம். பார்த்து இது என்ன வரும்? வினையெச்சம். பார்த்தல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும். இதில் கேட்டான், வந்தான், பார் இதுதான் ரிப்பீட் ஆகிட்டே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள், திங்களை குறிக்கும் பல சொற்கள். மாதம், கிழமை, சந்திரன், நிலவு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்குது. எழினி, கிளி, படாம், திரைச்சீலை எனும் சொற்கள் எதனை குறிக்கும்? எழினி, கிளி, படாம், திரைச்சீலை இது பார்த்தீங்கன்னா ஓவியம் வரையப்படும் துணியை குறிக்கும் சொல்லாகும். ஒளி வேறுபாடு அறிந்து பொருளறிக. இதில் வயலில் களை எடுத்தனர் இந்த வருது. காலை இதெல்லாம் தவறு. இதில் வயலில் களை எடுத்தனர் இதில் லாகர வேறுபாடு என்னங்கிறது வந்துடும். அடுத்த ஒன்று கூரை. கூரை பொருள் வேறுபாடு அறிக. கூரைனா வீட்டின் கூரை, கூரை புடவைன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மயங்கொலி பிழையற்ற தொடர்களை அறிக. பறவையிடம் இருப்பது இறகு, பறவையிடம் இருப்பது அழகு, மன்னரிடம் இருப்பது வாள், சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. இதுதான் வரும். இந்த ரூ வர்றதுனால இது தவறான ஒன்று. அதாவது 4வது கூற்று தவறான ஒன்று. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? அறக்கட்டளை, தன்னார்வலர், தொண்டு நிறுவனம், சமூக பணியாளர் இதெல்லாம் தவறான ஒன்று. ஈக்குஸ்ட்ரெயின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் ஈக்குஸ்ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா குதிரை ஏற்றம் என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. இதுவும் நம்ம பார்த்துட்டே வர்றதுல ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் என்பது சரியான விடை. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடை இதில் செய், கட்டு, படை இதெல்லாம் தவறு. கூடை முடை என்பது சரியான மரபு சொல். பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. இதில் அந்த புஞ்சை, ரோட்டோரம், அந்த பூஞ்சை, அதில் அந்த புன்சை அதாவது புன்சை நிலம், அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது என்பது சரியான தொடராகும். இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. இணை எழுத்துக்கள் இதில் மஞ்சள், வந்தான், தம்பி இதில் பொருந்தாத சொல் பார்த்தீங்கன்னா கல்வி என்பது பொருந்தாத சொல்லாகும். பொருந்தா சொல்லை கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, நெய்தல் இதில் மதுரை என்பது பொருந்தா சொல்லாகும். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பண்பு, கண்டு, மஞ்சு இதில் எக்கு என்பது பொருந்தாத சொல்லாகும். இடராடி என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இடர், துன்பக்கடல் இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? இன்பக்கடல் என்பது சரியான எதிர்ச்சொல். உண்மை இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? பொய்மை என்பது எதிர்ச்சொல்லாகும். மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசைனா என்னன்னு வரும்? மேலே அப்படின்னு பொருள்படும். அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? கீழே என்பது சரியான விடை. சேர்த்தெழுதுக. எதிர்கூட்டல் ஒழிக்க. இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது எதிரொலிக்க என்பது சரியான விடை. நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எந்த சொல்? நெடுமை கூட்டல் தேர்.
இதற்கு நெடுந்தேர் என்பது சரியான விடை. தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதுல தேம்பா கூட்டல் அணி என்பது சரியான விடை. சரியான நிறுத்தற்குறிகளை தேர்ந்தெடு. எது, என்ன, எங்கு, எப்படி போன்றன வினா சொற்கள் ஆகும். இதுதான் சரியான ஒன்று. இதில் என்னங்கிறது கொஸ்டின் மார்க் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இதில் சிங்கிள் கோட் வரல. இதில் எதுக்கு மட்டும் எங்கு என்னன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறான ஒன்று. எது கமா என்ன கமா எங்கு எப்படி போன்றன வினா சொற்கள் ஆகும் என்பது சரியான விடை. பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். இதுலேயும் இது தவறு, இதுவும் தவறு. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள வண்டியில் ஏறுங்கள் ஆச்சரியக்குறியில் அவர் அன்பு கட்டளையிட்டார் என்பதுதான் சரியான தொடராகும். ஊர் பெயரின் மருவு சைதாப்பேட்டை. இதற்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சைதை என்பது சரியான மருவு. தஞ்சாவூர், இந்த ஊர் தஞ்சாவூரின் மருவு பெயர் தஞ்சை என்பது சரியான விடை. கும்பகோணம் என்பதன் மருவு என்ன? கும்பகோணத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? குடந்தை என்பது சரியான மருவு. திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு என்ன வரும்? திருச்சி என்பது சரியான மருவு. காலிங் பெல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இதற்கு காலிங் பெல்னா அழைப்பு மணி என்பது சரியான விடை. டிடாக்டிக் கம்பைலேஷன். டிடாக்டிக் கம்பைலேஷன் என்பதற்கு இது பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் நீதி நூல் திரட்டு. இதில் 10 இரட்டை காப்பியங்கள், வேதமறை நூல் இதெல்லாம் தவறான ஒன்று. டிடாக்டிக் கம்பைலேஷன் என்பது நீதி நூல் திரட்டு என பொருள்படும். ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் என்ன? இதற்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நுண்ணுயிர் முறி என்பது சரியான விடை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கர் வினவியதற்கு அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது. அவர் சுற்றி காட்டுறாரு. இது சுட்டு விடை ஆகும். ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறுதல் எனது மறுத்து கூறுறாரு. இது மறைவிடை என அழைக்கப்படுகிறது. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது. இதுவும் பார்த்தீங்கன்னா சுட்டு விடையை குறிக்கும். அலுவல் சார்ந்த கலைச்சொல் ஆண்டர்பிரனர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆண்டர்பிரனர் என்னன்னு சொல்லுவோம்? தொழில் முனைவோர் என்பது சரியான ஒன்று. ரெஸ்பான்சிபிலிட்டி அலுவல் சார்ந்த கலைச்சொல். இதற்கு கடமை என்பது சரியான விடை. எஸ்கலேட்டர் அலுவல் சார்ந்த கலைச்சொல். இதில் மின்னஞ்சல், மின் தூக்கி, மின் உலகம், மின் படிக்கட்டு என்பது சரியான விடை. ஹோமோகிராஃப் கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடு. ஹோமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்து என பொருள்படும். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட ஆனால் பூதம் வருதுன்னா இது எதிர்பாராத நிகழ்வு. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல. இதற்கு பார்த்தீங்கன்னா எளிதில் மனதில் பதிதல் என்பது சரியான ஒன்று. எவ்வகை வாக்கியம்? தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினையை தெரிவு செய்யணும் கொடுத்துருக்காங்க. பந்து உருண்டது, அவள் பாடினால், என் அண்ணன் நாளை வருவான். இதில் செயற்பாட்டு வினை பார்த்தீங்கன்னா பாடல் அவளால் பாடப்பட்டது என்பது சரியான ஒன்று. எவ்வகை வாக்கியம்? கந்தனை திருந்த செய்தான். கந்தனை திருத்துறாரு. இது பிறவினை தொடர் என்பது சரி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கவிதா உரை படித்தால். இது பார்த்தீங்கன்னா அவங்க தான் படிக்கிறாங்க. இது செய்வினை தொடராகும். விடைக்கேற்ற வினா. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மை உடையது. இது வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் எவ்வளவு நேர்மையுடையது, விளங்குவது எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது. இதில் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மை உடையது என்பது சரியான வினா. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். விடைக்கேற்ற வினா என்ன வரும்? அதற்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்?
வேர்ட்ஸ்வர்த் என்பது என்ன, யாரை குறிக்கும், புகழப்படும் வேர்ட்ஸ்வர்த் யார், இதெல்லாம் தவறு. ஆப்ஷன் பி சரியான ஒன்று. விரிந்தது விரித்தது, இதுவும் நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு கேள்வி. இதுல மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இதுதான் விரிந்தது விரித்தது இருவினைகளின் பொருள் வேறுபாட்டில் ஆப்ஷன் டி சரியான விடை. பொருந்து பொறுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து என்பதுதான் சரி. பொறுத்து இருந்தால் காலம் கைகூடும், வேலையில் பொருந்தினால் லாபம் அடையலாம், பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதெல்லாம் தவறான ஒன்று. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. அறுத்து அருந்து, கதிர் அறுத்த போது விரல் அருந்தது, இதுதான் சரியான ஒன்று. கதிர் அருந்ததால் விரல் அறுத்தது, கதிர் அருந்து விரல் அருந்தது, கதிர் அருந்தபோது விரல் அறுத்தது. இதுல கதிர் அறுத்தபோது விரல் அருந்தது என்பதுதான் சரியான தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தம்மின் மக்கள் தம் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்பதுதான் சரியான தொடராகும். இன்ஸ்கிரிப்ஷன் கலைச்சொல் என்ன வரும்? இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு என்பது சரியான விடை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் என்ன வரிசை? பா, பா, பி, பி, பு, பூ. இதில் பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி. இதில் பார்த்தீங்கன்னா பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து என்பது சரியான அகரவரிசை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.